தென்னக ரயில்வேயின் வருடாந்திர ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் உள்ள ஜிஆர்டி ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் தென்னக ரயில்வே பகுதிகளுக்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். நான் எனது தொகுதி மக்களிடம் ஏற்கனவே கருத்து கேட்டிருந்தேன். அவர்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு நான் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன். அதை தவிர ஒன்றிய ரயில்வே அமைச்சருடன் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளேன். அந்த கோரிக்கைகளின் ஸ்டேட்டஸ் பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் ஸ்டாப்பேஜ், அதுக்கப்புறம் புதிய ரயில்கள் எனது தொகுதிக்கு விடுவது சம்பந்தமாகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றியும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக எனது தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி ஆகிய பகுதிகளில் அம்ரித் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை விரைந்து முடித்து பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தியுள்ளேன். மேலும் எனது தொகுதிக்கு புதிய ரயில்கள், வந்தே பாரத் ரயில் ஒன்றை கோரிக்கை விடுத்துள்ளேன். அந்தியோதயா ரயில் 2017 அறிவிக்கப்பட்டு அது தற்போது வரை ஆப்ரேஷனில் இல்லை. அதனால் அந்த அந்தியோதயா ரயிலை மீண்டும் இயக்க வலியுறுத்தியுள்ளேன். மூடப்பட்டு கிடக்கின்ற கரிவலவந்தநல்லூர், சோழாபுரம், நயினாநகரம் போன்ற ரயில்வே ஸ்டேஷன்களை மீண்டும் திறந்திட வலியுறுத்தியுள்ளேன். ஏனெனில் அதில் உதாரணமாக கரிவலவந்தநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனை திறந்தால் அந்த வெயிட்டிங் பீரியட், அந்த கிராசிங் டைம் குறையும். 22 மினிட்ஸ் அந்த கிராசிங் டைம். இப்போது ராஜபாளையம் டு சங்கரன்கோவில் வரும்போது 22 மினிட்ஸ் அந்த கிராசிங் டைம் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த 22 நிமிஷம் என்பது வெகுவாக குறைக்கப்படும். அதனால் அதை வலியுறுத்தியுள்ளேன். மேலும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போது வாரத்துக்கு 3 முறை வந்து கொண்டிருக்கிறது. அது தினசரி ரயிலாக இயக்க கோரிக்கை விடுத்துள்ளேன். அது தவிர பாம்பு கோயில் சந்தை அந்த இதில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளேன். மேலும் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் ரயில் பெட்டிகளில் ஏறுவதற்கு ஏதுவாக 2 புறமும் அவர்களுக்கான பெட்டிகளை அமைத்து தரவும் கோரிக்கைகளை விடுத்துள்ளேன். அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், குடி தண்ணீர் வசதி, மேலும் டாய்லெட்ஸோட கிளென்லினஸ்ஸு, அதுக்கப்புறம் மற்ற வெயிட்டிங் பேஷண்ட், அந்த ரயில்வே பயணிகள் வெயிட் பண்ணுற இடத்துல உள்ள ஷெல்டர்ஸு, இதெல்லாம் ப்ராப்பராக அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளேன். அந்தியோதயா ரயில் இப்போ வந்துருக்கீங்க, கரெக்டாக வந்துருக்கீங்க. அந்தியோதயா ரயில் இப்போ இல்லையே. வருது. தாம்பரம் டு செங்கோட்டை அந்தியோதயா ரயில். அவங்க கோரிக்கை செங்கோட்டை என்னோட தொகுதி சம்பந்தமான கோரிக்கைனால அதை வலியுறுத்தியுள்ளேன். ஏன்னா அப்போதைக்கு அது ரெவென்யூ இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இப்போ நிலைமைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த அந்தியோதயா ரயில் விட்டால் ரயில்வே துறைக்கும் சாதகமாக இருக்கும், மக்களும் பயன்பெறுவார்கள். இல்லை, தாம்பரம் டு செங்கோட்டை இல்லை. தாம்பரம் டு செங்கோட்டை. ஓகே, வேற எதுவும்